Yes, students. Hello, students. I'm Deenabandhan from IIT Madras. இப்போ JEE 2024 கிராஷ் கோர்ஸ்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா லிமிட்ஸ், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. இதுதான் என்னதுன்னா அஃபிஷியல் என்ட்ரன்ஸ் டு கால்குலஸ். கால்குலஸ்ங்கிற ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கோட பிரான்ச்சோட இருக்கிற ஃபர்ஸ்ட் சப் டாபிக் லிமிட்ஸ், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி தான். இதுல எப்பயும் போல 30 minutes ஃபார் தியரி and then 30 minutes for PYQs. இதில் தியரி எப்படினாலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை வந்து நான் ஸ்லைட்ஸில் சொல்ல முடியாதனால மேக்ஸிமம் நான் எழுத காமிப்பேன். அதனால கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. PYQஸில் அப்ரோச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கால்குலஸ். ஏன்னா ஒவ்வொரு கொஷினுக்குமே ஒரு யூனிக்கான அப்ரோச் இருக்கு. அதனால எல்லா கொஷினோடையுமே அப்ரோச் என்ன அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். லிமிட்ஸ். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்னென்னலாம் தெரியும்னு முதல்ல எழுதிக்குவோம். மேத்தமேட்டிஷியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஒன்று டிஃபைன் பண்ணாங்க, அண்ட் தென் அ ஃபங்க்ஷன், அண்ட் தென் இப்போதைக்கு இந்த ரெண்டு தான் தெரியும். நான் அப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், டைப்ஸ், அதுக்கப்புறம் வேற என்ன பார்ப்போம், காம்போசிஷன் பார்த்தோம், அடுத்து இன்வெர்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ லிமிட்ஸ் அப்படிங்கிறதோட நெசசிட்டி என்ன, ஏன் தேவை ஏற்பட்டுச்சுன்னா, லெட்ஸ் சே f of x equal to 1/x. இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணாலே இதோட டொமைன் என்ன, எக்ஸ் பிலாங் டு எல்லா ரியல் நம்பராகவும் இருக்க முடியும் எக்ஸப்ட் 0. 0வை தவிர எந்த ரியல் நம்பர் கொடுத்தாலும் எனக்கு 1/xக்கு ஒரு வேலிடான அவுட்புட் கிடைக்கும். கரெக்டா? இதுதான் இதோட டொமைன். பட் இப்போ மேத்தமேட்டிஷியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 0ல என்ன ஆகுது, இல்லாட்டி வேற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்கன்னா f of x equal to x/xனே வச்சுக்கோ. x/x டிஃபைன்டா? எஸ், டிஃபைன்டு தான். பட் இதோட டொமைன் வந்து என்னது, ஆல் ரியல் நம்பர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. நீங்க கேட்கலாம் x/x சிம்பிளி 1 தானடா, x கேன்சல் பண்ணாமே. பட் வென் x 0 நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் இருந்தாலே இட் இஸ் டொமைன் ஆஃப் யூனியன். இதோட டொமைன் என்னவா இருக்கும், டொமைன் ஆஃப் நியூமரேட்டர் இன்டர்செக்ஷன் டொமைன் ஆஃப் டினாமினேட்டர் இன்டர்செக்ஷன் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோடது வந்து ரியல் நம்பர் இன்டர்செக்ஷன் ரியல் நம்பர் இன்டர்செக்ஷன் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வா, ஸோ ரியல் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மூணுமே நீங்க டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஸோ ஓவரால் டொமைன் வந்து ரியல் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0, இதான் டொமைன். ஓகே, இப்போ மேத்தமேட்டிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 0ல இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகலை. பட் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கர்வ் எடுத்துக்கிட்டாங்களே, ஏதாச்சும் ஒரு கர்வ் எடுத்துக்கோ. லெட்ஸ் இப்படி ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன் ஆயிருக்கு. ஆனா இந்த ஃபங்க்ஷனோட பாத், அதோ போற வழித்தடத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு இடத்த நோக்கி போயிருக்கும்ல, புரியுதா? இப்போ அந்த இடத்துல நாட் டிஃபைன் தான். லெட்ஸ் இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஏன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ. இது வந்து ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த பாயிண்ட்ல வந்து நாட் டிஃபைன். ஆனா இந்த கர்வ், இந்த ஃபங்க்ஷன் கர்வ் வந்து ஒரு இடத்த நோக்கி போயிருக்கும். மறுபடியும் சொல்றேன், எஃப் ஆஃப் ஏ நாட் டிஃபைன். ஆனா இந்த ஃபங்க்ஷன் ஒரு இடத்த நோக்கி போயிருக்கும்ல, அந்த இடம் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பேரு தான் லிமிட். லிமிட்டோட பேசிக் டெஃபினிஷன் என்னன்னா, ஃபங்க்ஷன் தெரியாத இடத்துலயும் இல்ல ஃபங்க்ஷன் நமக்கு தேவையில்லாத இடத்துலயும், ஆனா அது எந்த இடத்த நோக்கி போகுது அப்படிங்கறதான். அதை எப்படி சொல்லுவோம்னா, எக்ஸ்பிரஷன் இஸ் லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு சம் எக்ஸ் நாட்னு வச்சுக்கோ, எஃப் ஆஃப் எக்ஸ். இதோட வேல்யூ என்னன்னா, ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட், எஃப் ஆஃப் எக்ஸோட எஃப் ஆஃப் எக்ஸ் எதை நோக்கி போகுது, டெண்டிங் சொல்றோம். மறுபடியும் சொல்றேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கிடையாது, எஃப் ஆஃப் எக்ஸ் டெண்டிங் டு ஒரு வேல்யூ, இந்த வேல்யூ தான். இந்த வேல்யூக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ போகுது. ஏன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் டிஃபைன். ஆனா அது அந்த நோக்கி போகுதுல. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோ.
ஓகேவா? தெரியும்னு நினைக்கிறேன். f of x equal to x ஸ்கொயர்னு வச்சுப்போம். f of 2 வந்து நமக்கு தெரியும் 4. பட் எனக்கு f of 2 வேணாம். 2க்கு பக்கத்துல இருக்க வேல்யூ என்னன்னு பார்ப்போம். லெட்ஸ் சே f of 1.5. 1.5 வந்து 2க்கு பக்கத்துல இருக்கா? இல்ல கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. ஸோ எடுத்து பார்ப்போம். 1.5 ஸ்கொயர் என்ன வரும்? 2.25. ஆனா இதுக்கு பக்கத்துலனா 1.5 ரொம்ப தள்ளி இருக்கு. 0.5 டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் பக்கத்து போகும். f of 1.9. 1.9 3.61 வருது. f of 1.99 ரொம்ப பக்கத்துல போறேன். என்ன வருது? 3.96 வருது. f of 1.999 இன்னொரு இது போறேன். 3.996 வருது. ஸோ பாத்தீங்கன்னா இது மூலியமாவே சொல்லலாம். எக்ஸோட வேல்யூ 2 கிட்ட அப்ரோச் பண்ண 3.96ல இருந்து 3.99க்கு போகுது. இன்னொரு போட்டோம்னா 3.999 போகும். ஸோ இது மூலியமா என்ன சொல்லலாம்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2. இது தெரியலன்னா இங்க எழுதுறேன் பாருங்க. இங்க எழுதுறேன் ஃபார் f of x equal to x square லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 f of x வந்து 4. ஏன்னா ப்ரூஃப் வந்து 3.96 போகுது. அங்க எழுதிருக்க 3.996 போகுது. இப்படியே பக்கத்துல போய்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் லிமிட்டோட டெஃபினிஷன். ஸோ இதை பத்தி நிறைய பிரீஃபா சொல்லலாம். பட் டைம் இல்லாதனால கொஞ்சம் ஃபாஸ்டாவே போறேன். நவ் இப்ப நான் என்ன சொன்னேன்? லிமிட்ங்கிறது நத்திங் பட் லிமிட்ங்கிறது நத்திங் பட் ஒரு கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கர்வ் இருக்குன்னா ஒரு பாயிண்ட்ல எனக்கு அதோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது அந்த ஃபங்க்ஷனல் பாத் அதோட வழி வந்து எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படிங்கறத அது எந்த பாயிண்ட் நோக்கி அப்ரோச் பண்ணுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது பேர் தான் லிமிட்னு சொன்னேன். ஆனா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டனாலே ரெண்டு பக்கமும் அப்ரோச் ஆகலாம். ஒண்ணு அதை விட கம்மியான எக்ஸ் அதை விட கம்மியான வேல்யூல இருந்து பாத்தீங்கன்னா போகிறது. இப்ப நான் கூட சொன்னேன்ல f of x equal to x ஸ்கொயருக்கு வந்து நான் 2க்கு வந்து 1.9 எடுத்தேன், 1.99 எடுத்தேன், இந்த மாதிரி. அதாவது எக்ஸ் 2 விட கம்மியான இருக்க வேல்யூல இருந்து பக்கத்துல போறேன். அது ஒரு வழினா இன்னொன்னு எடுத்துக்கலாம். என்னன்னா 2.1, 2.01, 2.001 இப்படி கூட போய்க்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்கு. 2 அப்ரோச் பண்றதுக்கு ஒண்ணு ஒரு பெரிய வேல்யூ எடுத்துட்டு குறைச்சிட்டே 2க்கு வரலாம். இல்ல ஒரு சின்ன வேல்யூ எடுத்துட்டு அதிகமாகிட்டு 2 கிட்ட போகலாம். இப்படி ரெண்டு வழி இருக்கனால லிமிட்டையும் நம்ம ரெண்டா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா இங்க சொல்லிருக்காங்க பாரு. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a மைனஸ். a மைனஸ்னா நெகட்டிவ்னா நினைச்சாங்க. a மைனஸ்னா a விட கம்மின்னு அர்த்தம். ஒரு டெஃபினிஷன் a மைனஸ்னா லெஸ் தென் ஏன்னு அர்த்தம். அப்புறம் a பிளஸ். இது சும்மா ஜென்ரலா ஃபாலோ பண்ற கன்வென்ஷன். இஃப் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a மைனஸ்னா இங்க எழுதுறேன் பாருங்க. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a மைனஸ்னா f of x. இது பேர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், LHL சொல்லுவோம். LHLனா அந்த ஃபங்க்ஷன் வேல்யூல லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றது பேரு LHL. அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a பிளஸ் இது பேர் RHL, ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றது. ஏன்னா நமக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட்ல லெஃப்ட் சைட் போனோம்னா அதை விட கம்மியான இடம், அதனால a மைனஸ் விச் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அதை விட ரைட் சைட் போனோம்னா RHL விச் இஸ் ரைட் ஹேண்ட் லிமிட். இப்ப ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பாயிண்ட்ல எப்ப லிமிட்டை டிஃபைன் பண்ணுவோம்னா லிமிட் இஸ் டிஃபைன்ட் when LHL equal to RH. லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போதும் ஒரே வேல்யூவும், ரைட் ஹேண்ட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது இதான் எக்ஸாம்பிள். நீங்க சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது ஒரே வேல்யூவும், ரைட் ஹேண்ட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது இதே பாயிண்ட்டுக்கு தானே வருது. இப்படி பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல லிமிட் டிஃபைன். லிமிட் டிஃபைன் ஆகாத இடம் எப்படின்னா லெட்ஸ் இதுதான் ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ. ஒரு கிராஃப் வரையணும். இப்படி இருக்கு. இதுதான் கிராஃப்னு வச்சுக்கோ.
இப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து அப்ரோச் பார்க்கும்போது ஜீரோக்கு அப்ரோச் ஆகுது. ரைட் ஹேண்ட்ல இருந்து அப்ரோச் இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறத நம்மளோட பாயிண்ட்னு வச்சுக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோல லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஜீரோ கிட்ட போகுது. ஆனா ரைட் ஹேண்ட்ல இருந்து பார்க்கும்போது மேல ஒரு யூனிட் தள்ளி அந்த பாயிண்ட் 0,1 வச்சுக்கோம். 0,1 கிட்ட போகுது. ஸோ எல்ஹெச்எல் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்ஹெச். லிமிட் நாட் டிஃபைன். ஸோ லிமிட் நாட் டிஃபைன்னாலே லிமிட்டை அந்த இடத்துல டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எல்லுங்கிற வேல்யூக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ மைனஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஏ பிளஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சிம்பிளா ஏன்னு சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எல்லுன்னு சொல்லுவோம். எல் தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ. அதாவது ரெண்டு சைட்ல இருந்தும் ஒரே மாதிரி வேல்யூ. ஓகேவா? இதுதான் லிமிட்டோட பேசிக் டெஃபினிஷன்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹைலி யூஸபிள், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதனால லிமிட்டை பத்தி தரவா தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ். இல்ல ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதோட ப்ரூஃப் வந்து வேணும்னா நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நான் ஜெனரலா சொல்லிட்டு போறேன். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 sin x by x. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி let me tell you something. ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பாலினாமியல் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியுமில்ல? ஏ எக்ஸ் பார் என் பிளஸ் பி எக்ஸ் பார் ஏ ஒய், பி ஏ எக்ஸ் பார் என் பிளஸ் ஏ டூ எக்ஸ் பார் என் மைனஸ் ஒன், அந்த மாதிரி பாலினாமியல் ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சிம்பிளி எஃப் ஆஃப் சி. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதை நீங்க என்சிஆர்டில பாத்தீங்கன்னா அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாமே சப்ஸ்டியூட் இருக்கும். அதுல இருந்து அதை டெரைவ் பண்ணிருப்பாங்க. ஒரு லெட்ஸ் சே லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுப்பேன். இட்ஸ் சிம்பிளி 4. ஏன்னா இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் கர்வ் அது போக இல்லாம எந்த இடத்துலயும் இல்லாம இருக்கிறதுனால ஒரு எந்த இடத்துலயும் பிரேக் பாயிண்ட் இல்லாம பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனா இல்லாம இருக்கிறதுக்காக சொல்லுவோம். இது வந்து பாலினாமியல், ட்ரிகோனோமெட்ரிக் எல்லாமே நான் சொன்னேன்ல, இது ஃபுல்லாமே இஃப் இட் இஸ் நாட் அ பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன். பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனுக்கு தனித்தனியாக தான் நீங்க எவாலுவேட் பண்ணணும். அதை பத்தி பிவைக்யூஸ்ல பார்ப்போம். இட்ஸ் நாட் பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்டெண்டிங் டு 2ல வந்து அது 4ஆ மாறும். ஏன்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாமே ஒரு சம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ் டேர்ம்ஸ் தான் சொல்லுவோம். அப்படி சம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ் டேர்ம்ஸ் சொல்லும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் த ஃபங்க்ஷன் வேல்யூ இட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல லிமிட்ஸ்ல எப்ப டிஃபரன்ஸ் வரும்னா அது ஒரு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸா இருக்கும்போது. இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் பத்தி அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அதுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்னு இருக்கும்போது அதுக்கப்புறம் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். வேற எப்ப பிரச்சனை ஆகும்னா மேக்சிமம் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் தான், இல்லாட்டி லிமிட் வில் பி நாட் டிஃபைன்ட். இது ரெண்டுமே உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ இதை பத்தி அடுத்த ஸ்லைட்ல நான் தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 sin x by x. பாத்தீங்கன்னா இது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் ப்ரோ. அதனால நீங்க சும்மா sin x ஒரு ட்ரிகோனோமெட்ரிக், x ஒரு இது அப்படின்னு x ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 0/0ன்னு வரும். 0/0 நாட் டிஃபைன். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 0/0 நாட் டிஃபைன். அதனால நீங்க டைரக்டா ஈக்குவல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0/0 பட் ஈக்குவல் டு 1. இதை அழிச்சுக்கிறேன் குழப்பம் வராம இருக்கிறதுக்கு. sin x by x ஓட வேல்யூ 1. அடுத்து இதே மாதிரி சில ஸ்டாண்டர்டான ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸ்டெண்டிங் டு 0 ln of 1 plus 6.
லானா லாகரிதம் வித் பேஸ் இ. போன சாப்டர்ல பார்த்துப்போம். பேஸ் ஈனா அதை லான்னு சொல்லுவோம். தெரியலனா இப்போதைக்கு இப்போ தெரிஞ்ச ஆரம்பிச்சுக்கோங்க. லாக் இந்த பேஸ் இ வந்து லான்னு சொல்லுவோம். டிவைடட் பை எக்ஸ். மறுபடியும் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக் ஒன் டிவைடட் பை ஜீரோன்னு வரும். லாக் ஒன் இஸ் நத்திங் பட் ஜீரோ. ஜீரோ பை ஜீரோ. ஒன்ஸ் அகேன் இட் இஸ் நாட் டிஃபைன். டைரக்டா ஈக்குவேட் பண்ண முடியாது. ஈக்குவல் டு ஜீரோ பை ஜீரோன்னு சொல்ல முடியாது. பட் ஈக்குவல் டு ஒன். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதோட ப்ரூஃப் வந்து முடிஞ்சா அடுத்த சில ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். அடுத்து இன்னொரு ஸ்டாண்டர்டான ப்ராப்பர்ட்டி லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஜீரோ x power n minus a power n divided by x minus a. Highly repeated questions. Your answer n into a power n minus 1. அடுத்து இதுல இருந்து இன்னொன்னு சொல்லலாம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஜீரோ tan x by x. tan x நான் sin x by x எழுதிக்கலாம். sin x by x into cos x வரும். இப்ப பாத்தீங்கன்னா லிமிட் வந்து ப்ராடக்ட் வைஸா நான் பிரிச்சுக்கலாம். ப்ராடக்ட் வைஸா பிரிச்சுக்கலாம்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஜீரோ sin x by x multiplied by limit extending to 0 1 by cos x equal to இதோட ஆன்சர் 1. இதோட ஆன்சர் 1 by cos 0 1 1 into 1. அப்ப சொல்லலாம் ஏன் சார் நான் இங்கேயே நான் பிரிச்சுக்கலாம்ல sin x வந்து sin x into 1 by x னு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு வந்து 1 by 0 வரும், இன்னொன்னு 0 வரும். இட்ஸ் நதிங் பட் 0 by 0. இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸை நீங்க ப்ராடக்டா பிரிக்கிறதுனால இட் இஸ் நோ யூஸ். இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் அதிக தடவை ரிப்பீட் பண்றதுனால அஃப்கோர்ஸ் இட் ஹாஸ் a huge weightage. நான் அடுத்த ஸ்லைட்லயே உங்களுக்கு சொல்றேன். Now going back to next indeterminate forms. இப்போ இங்க ஒரு ஸ்லைட் தெரியுதா? இதுல இருந்தா லிமிட்ல இருக்கிறது கேட்கப்படுற முக்காவாசி கொஸ்டின் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் தான். ஸோ அதனால இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் 7 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. தெளிவா படிச்சுக்கோங்க. இங்க நான் என்ன கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி f of x by g of x. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் 3 இருக்கு. நான் 0 by 0 0 by 0 இப்பதான் ஆன்சர் பார்த்தோம். இது எக்ஸாம்பிள் இங்க எழுதுறேன். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 வெயிட் தெளிவா எழுதுறேன். நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் 0 by 0க்கு இப்பதான் பார்த்தோம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 sin x by x. இது 0 by 0. இதுக்கு முன்னாடி ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா இந்த இடத்துல எழுத பாருங்க. மிஸ்கன்செப்ஷன் இன்டிடெர்மினன்ட் ஃபார்முக்கும் நாட் டிஃபைனுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 by 0 டெண்டிங் டு 0 by 0. sin x வந்து 0 நோக்கி போகுது, x 0 நோக்கி போகுது. ஆனா ரெண்டுமே வேற வேற வேல்யூஸ். 0 நோக்கி போகுதுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு சம் 0.00001 கீழே 0.00001. இது வந்து டெண்டிங் டு 0. ரெண்டுமே 0 நோக்கி போகுது, ஆனா 0 கிடையாது. பேசிக்கலி 0 by 0 இஸ் நாட் டிஃபைன்ட். எப்பயாச்சும் உங்களுக்கு 0 by 0ன்னு ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா சிம்பிளி சொல்லணும் இட் இஸ் நாட் டிஃபைன்ட். இது வந்து ஒரு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம், அதனால என்னால ஒன்று பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இட் இஸ் நாட் டிஃபைன்ட். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ல லிமிட். லிமிட்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இல்ல, அந்த இடத்த நோக்கி போற பாயிண்ட் வேல்யூ என்ன கொடுக்குது. இப்போ sin x by x 0 அப்ப நாட் டிஃபைன்ட். பியூரா சொல்லுவேன். இது வந்து நிறைய ஃபுல்லா ஜெய் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல குழப்புவாங்க. sin x by x at x equal to 0 not defined. பட் x tending to 0 0க்கு பக்கத்துல it is equal to 1. அதான் போன ஸ்லைட்ல பார்த்தோம். இப்போ 0 by 0க்கு எக்ஸாம்பிள் sin x by x. அடுத்து infinity by infinity இட்ஸ் பேசிக்கலி 0 by 0 அப்படியே உல்டா பண்ணி போறது. 1 by x divided by cosecant x. cosecant 0 வந்து என்னது? நாட் டிஃபைன் ஆக்சுவலி பட் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி. 1 by 0 நாட் டிஃபைன் பட் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி. தெளிவா சொல்றேன் பாருங்க. நான் எப்பவுமே ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லவே இல்லை, டெண்டிங் டு இன்ஃபினிட்டின்னு சொல்றேன்.
அதனால அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 0 into infinity once again the same thing, sin x into 1 by x. இது வந்து tending to infinity, இது tending to 0 at 0. அடுத்து infinity minus infinity. Infinity minus infinity, it is also repeated thing. X minus root x as limit extending to infinity. As limit extending to infinity, இது வந்து infinity, root x இதுவும் infinity. Infinity minus infinity போகுது. ஓகேவா? Now 0 par 0 இது வந்து கிளாசிக்கல் திங்ஸ். எப்பயாச்சும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே தடவை கேட்பாங்க. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு ட்ரிக் இருக்கு. let me give you. Now 0 by 0 which is example limit sin x power sin x extending to 0. ஓகேவா? இதான் 0 per 0. 1 par infinity for example limit extending to 0 1 plus x power 1 by x. இதோட ஆன்சர் வந்து இ. ஈன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல 2.71 சம் இரேஷனல் நம்பர். இதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா லிமிட் எக்ஸ் 1 பிளஸ் எக்ஸ் பவர் 1 பை எக்ஸோட எக்ஸுக்கு பக்கத்து 0 இருக்கும் போது அதோட வேல்யூ என்னன்னா இ. இது வந்து எப்படிங்கிறத வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இது எப்படி சால்வ் பண்றது எப்படின்னு. இதுக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிள் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 1 by x பவர் sin x. ஓகேவா? இதுதான் இதோட எக்ஸாம்பிள்ஸ். தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை எப்படி சால்வ் பண்றது இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ். மறுபடியும் தெளிவா சொல்றேன். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ல 0 by 0 வந்துச்சா இட் இஸ் நாட் டிஃபைன்ட், இட் இஸ் டெண்டிங் டு 0 by 0னா யூ கேன் ஃபைண்ட் த லிமிட் வேல்யூ. ஓகேவா? ஸோ அடுத்து போலாம் ட்ரிக்ஸ் டு சால்வ் டெர்மினேட் திங்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த டெய்லர் எக்ஸ்பேன்ஷன் வந்து இட் இஸ் ஹைலி யூஸ்ட் இன் எவ்ரி திங்ஸ். அதனால சொல்றது இந்த லிமிட் ப்ராப்ளம்ஸ் வந்தாலே இந்த டெய்லர் எக்ஸ்பேன்ஷன் அதிக தடவை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டெய்லர் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணும்போது யுவர் ப்ராப்ளம்ஸ் கெட் சிம்பிளிஃபைட். ஓ வெயிட் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் இன்னொன்று ஒன்று இருக்கு, அது சொல்ல மறந்துட்டேன். இ பார் எக்ஸ் வச்சு லிமிட் தெரியும் நினைக்கிறேன். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 இ பார் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இதுவும் ஈக்குவல் டு 1. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 1 மைனஸ் 1 டிவைடட் பை 0 not equal to tending to 1 minus 1 divided by tending to 0 which is tending to 0 by 0. 0 by 0 indeterminate form. Tending to 0 by 0 it's an indeterminate form. Okay va? So அடுத்து Taylor expansion. Taylor expansion will solve e power x இருக்கா. e power x வந்து எப்படி எழுதிக்கலாம்னா you can write it as 1 plus x square by 2 factorial plus x cube by 3 factorial. இது டெய்லர் எக்ஸ்பேன்ஷன்ங்கிறது வந்து ஒரு பேசிக்கலி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ல படிப்போம். எந்த ஒரு எஃப் ஆஃப் எக்ஸையும் நீங்க எஃப் ஆஃப் 0 பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 இன்டூ எக்ஸ் பிளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 இன்டூ எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல். இப்படி எழுதிக்கலாம். அப்படியே எழுதிக்கிட்டே இன்ஃபினைட் டேர்ம்ஸ் வரைக்கும் போகலாம். அதே மாதிரி இது உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா சில வெப்சைட்ஸ் இருக்கு, டெஸ்மோஸ் இருக்குல்ல, டெஸ்மோஸ்ல இ பார் எக்ஸையும் இந்த ஹோல் பாலினாமியல் 1 plus x plus x square by 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டீங்கன்னா டேர்ம்ஸ் அதிகமாக இ பார் எக்ஸுக்கு க்ளோஸரா இந்த ஹோல் பாலினாமியல் ஃபங்க்ஷன் போகும். ஸோ இ பார் எக்ஸ் இது இப்போ நான் ஏன் படிக்கிறோம்னா ஆஸ் எக்ஸ்டெண்டிங் டு 0 பக்கத்துல போகும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸை தவிர மிச்ச டேர்ம்ஸ் ஃபுல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இ பார் எக்ஸை கேன் ரைட் இட் அஸ் 1 plus x. கரெக்டா? ஸோ 1 plus x எழுதிக்கலாமா? ஸோ நான் ஒரு கிளாஸ் ஸ்டாண்டர்ட் லிமிட் இப்போ தானே சொன்னேன், லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 இ பார் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ்னு. இப்போ இ பார் எக்ஸ் 1 plus x எழுதிட்டீங்கன்னா யூ வில் கெட் எக்ஸ் பை எக்ஸ். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணலாமா? 0 by 0 you cannot cancel, but it is tending to 0 by tending to 0. Cancel பண்ணலாமா? You can very well cancel. So answer ஓகேவா? ஸோ எப்படி இது பேர் தான் ப்ரூஃப். when x tending to 0 e power x 1 plus x எடுத்துக்கலாம். அதுக்காக நான் let's say e ஸ்கொயர் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. You cannot write this 1 plus 2. Wrong. இது எப்பனா extending to 0. இந்த மாதிரி லிமிட் எக்ஸ்ட்ரீமம்ல extending to 0 கேட்டாங்கன்னா you can approximate e power x as 1 plus x.
இதுவும் 1 பிளஸ் எக்ஸ்ங்கிறது ஏன்னா ஏன் 1 பிளஸ் எக்ஸ் அப்ராக்சிமேட் பண்ணா த டேர்ம் -1 மட்டும்தான் இருக்கு. இங்க யூ கேன் ஆல்சோ டூ இட் அஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0. இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனே நான் எழுதிக்கிறேன். 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படியே போய்கிட்டு -1 டிவைட் பை எக்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 கேன்சல் ஆயிடும். எக்ஸால் டிவைட் பண்ணீங்கன்னா 1 வரும். டிவைட் பை எக்ஸ் பை 2 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல். ஏன்னா எக்ஸ் கியூ பை எக்ஸ் இருக்கு, எக்ஸ் பார் 4/4 இருக்கு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். வித் லிமிட் இங்க வித் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0. கரெக்டா? ஸோ இப்போ வந்து இங்க 0 அப்ளை பண்ணலாம். ஏன்னா இட் இஸ் அ பாலினாமியல். பாலினாமியல் ஃபங்க்ஷன் நான் டைரக்டா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆன்சர் 1 பிளஸ் 0ன்னு போயிட்டே இருந்துச்சு ஈக்குவல் டு 1. ஸோ நீங்க இ பார் எக்ஸ் பிளஸ் 1 இ பார் எக்ஸ் வந்து 1 பிளஸ் எக்ஸ்னு அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹோல் எக்ஸ்பிரஷனையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை படிச்சு வச்சுக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைக் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஸ்டடி திஸ். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்க டெய்லர் எக்ஸ்பேன்ஷனை வச்சும் இன்னொரு ரூல் விச் இஸ் லோபித்தால் ரூல், இந்த ரெண்டத்தை வச்சும் சால்வ் பண்ணலாம். ஸோ டெய்லர் எக்ஸ்பென்ஷன் சும்மா நான் ஒரு 4க்கு தான் கொடுத்துருக்கேன். இந்த 4 மேக்ஸிமம் போதும். அதனால தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூ பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பார் 5/5 ஃபேக்டோரியல். இது பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். இ பார் எக்ஸ்ல எல்லா பவர் டேர்ம்ஸ் இருக்கும். சைன் எக்ஸ்ல ஆட் பவர் மட்டும் எக்ஸ் பார் 1 எக்ஸ் கியூ பை 3 எக்ஸ் பார் 5/5 இப்படி இருக்கும். ஆனா சைன் மாறிக்கிட்டே இருக்கும். இ பார் எக்ஸ்ல ஒரே சைன் தான், பட் சைன் எக்ஸ்ல மாறிக்கிட்டே இருக்கும். ட்ரிகோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபுல்லா சைன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி கூட ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கலாம். காஸ் எக்ஸ் வந்து ஈவன் பார்ட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பார் 4/4 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பார் 6 அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல சைன் எக்ஸ் பை எக்ஸ், சைன் எக்ஸ் பை எக்ஸ் இதை வந்து பை எக்ஸ் இதை ஹோட்டல எக்ஸால டிவைட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கேன்சல் பண்ணதுக்கு முன்னாடி ரெண்டும் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ண முடியாது. பட் வேற நம்பர் எக்ஸ் 0வை தவிர வேற எந்த நம்பர் 0க்கு பக்கத்துல இருக்க நம்பரை யூ கேன் யூ கேன்சல்? ஆஃப் கோர்ஸ் எஸ் யூ கேன் டூ. ஸோ ஆன்சர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் பார் 4/5 ஃபேக்டோரியல் ஒரு எக்ஸால டிவைட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போ எக்ஸ்டெண்டிங் டு 0 அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 1. ஸோ காஸ் எக்ஸ் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் இந்த ட்ரிக் இது வந்து ஒரு சிம்பிள் தான், எல்லா ப்ராப்ளத்தையும் கேட்பாங்க. வச்சே சைன் 2x கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. யூ வில் கெட் 2x minus 2x the whole cube. சும்மா எக்ஸுக்கு பதிலாக 2x மாற்றிங்கனாலே போதும். 3 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அடுத்து ln of 1 plus x. ln of 1 plus x வந்து சும்மா இந்த இடத்துல ஃபேக்டோரியல் வராது, அதான் ஒரு டிஃப்ரெண்ட். மற்றபடி சைன் மாறும். அப்புறம் எல்லா டேர்மையும் இன்க்ளூட் பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் அகேன் எக்ஸா மைனஸ் எக்ஸால டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ln 1 plus x by x. அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட். கரெக்டா? ln of 1 plus x divided by x வந்து 1. வெல் அவ்வளோதான். ஸோ இதுதான் டெய்லர்ஸ் எக்ஸ்பான்ஷன். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நவ் ட்ரிக்ஸ் டு சால்வ் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 ட்ரிக்ஸ், ஃபர்ஸ்ட் இருக்க 3 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் 0/0, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, 0 into இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி எப்படி ஒரு டேர்ம்ஸ் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் ரைட் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் 0/0. எப்படி இருந்தாலும் அது 0/0ன்னு முதல்ல எழுதிக்கோங்க. அப்படி எழுதிட்டீங்கனாலே யூ வில் கெட் லைக் திஸ்டா. இதுக்கப்புறம் அப்ளை லோபித்தால் ரூல். லோபித்தால் ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, பட் ஐ ஹோப் யூ நோ டிஃபரன்சியேஷன். ஏன்னா இது கிராஷ் கோர்ஸ்னால ஐ திங்க் யூ நோ த டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன்னா இப்போ 0/0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. f of x by g of x and limit extending to c. இதோட ஆன்சர் வந்து சும்மா சப்ஸ்டிட் பண்ணா 0 டெண்டிங் டு 0 பை டெண்டிங் டு 0ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாட் யூ கேன் டூ இஸ் தி சேம் அஸ் f dash of x divided by g dash of x. f dash of xனா மேல இருக்க டேர்ம் அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு f dash of x கிடைக்கும். g of x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா g dash of x கிடைக்கும். இது பேர் தான் லோபித்தால் ரூல். ஒரு குயிக் எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். sin x by x பார்க்கலாம், இல்லாட்டி வேற let's just say x cube minus 2x square divided by x minus 2. நீங்க சொல்லலாம் நான் x ஸ்கொயர் காமன் எடுத்து x minus 2 கேன்சல் பண்ணலாமா? of course you can, but let's just apply. நமக்கு இப்போ புதுசா படிச்சதை அப்ளை பண்ணுவோம். இது அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 8 - 8 divided
பை 2 minus 2 லோபித்தால் ரூல் அப்ளை ஆகுது. ஸோ அதனால டிஃபரன்ஷியேட் பண்றேன். டினாமினேட்டர் டிஃபரன்ஸ் 1 சிம்பிளா வந்துருது. மேல வந்து 3x² மைனஸ் 4x. கரெக்டா? ஸோ இப்போ வந்து 0/0 ஃபார்முலா வருதா? இல்ல. அதனால 0/0 ஃபார்முலா வரலைனாலே உடனே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணீங்கன்னா you will get 12 minus 8 which is 4. ஆன்சர் வந்து 4. ஓகேவா? ஸோ இதுதான் லோபித்தால் ரூல். எந்த 0/0 இன்ஃபினிட்டி 0 into இன்ஃபினிட்டி இந்த மாதிரி எந்த ஃபார்முலா வந்தாலும் லோபித்தால் ரூல் அப்ளை பண்றது ஹைலி யூஸ்ஃபுல். ஓகேவா? முதல்ல இதுதானா, இது வந்து 0/0 ஃபார்மேட்டா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் எக்ஸ் டெண்டிங் டு 0 x into sin of 1/x ன்னு வச்சுக்கோ. x என்ன ஆகுது? 0 ஆகுது. sin of 1/0 ப்ரோ sin இன்ஃபினிட்டி. sin இன்ஃபினிட்டி வந்து என்னது? இன்ஃபினிட்டியா? நல்லா யோசிங்க. sin இன்ஃபினிட்டி sin டெண்டிங் டு இன்ஃபினிட்டின்னு ஆகுது. இஸ் இட் இன்ஃபினிட்டி? ராங். sin x ஓட ரேஞ்ச் என்ன ப்ரோ? ஆல்வேஸ் பிட்வீன் -1 1. நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் ஐ கேன் டெஃபினெட்லி சே இட் இஸ் பிட்வீன் -1 1 and 1. ஸோ இது வந்து 0 into சம் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் என்னவா இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். இட் வில் பி ஆல்வேஸ் பிட்வீன் -1 and 1. ஸோ 0 into a constant is 0. ஓகேவா? ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இஸ் இட் ஃபர்ஸ்ட் இது இன்டெர்மினல் ஃபார்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு கிளாசிக்கல் கேஸ். x into sin 1/x வந்து 0 into a constant which is a constant. அப்போ which is equal to 0. இது வந்து ஒரு இன்டெர்மினல் ஃபார்ம் கிடையாது. இன்டெர்மினல் ஃபார்ம் மாதிரி தெரியும், பட் இட் இஸ் நாட் இன்டெர்மினல். ஓகேவா? ஸோ 0 இந்த மாதிரி இதுக்கெல்லாம் லோபித்தால் ரூல். அடுத்து 1 power infinity ஸ்பெஷல் கேஸ். let's say limit extending to c f of x power g of x. இது வந்து 1 power infinity ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா you have to write this as limit extending to c e power limit. ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். let's say e power ஒரு f of x இருக்குன்னு வச்சுக்கோங்க. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c கேட்குறாங்கன்னா you can write e power limit extending to c f of x. ஏன்னா இந்த மாதிரி e power x பாலினாமியல் அப்படின்னா you can take the limit to the power. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. f of x minus 1 into g of x. இதை இந்த லிமிட்டை நான் இங்கே கூட எழுதிக்கலாம். இங்கே எழுதாம இங்கே எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c. ஸோ f of x minus 1 into g of x இப்படி எழுதிட்டீங்கன்னா இதுதான் டைரக்ட் ஃபார்முலா. எக்ஸாம்பிள் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 1 plus x power 1/x which is equal to e power limit extending to 0 1 plus x minus 1 into 1/x which is e power x by x limit extending to 0. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 இந்த இடத்துல x by x equal to 1 போடலாமா? போடலாம். x equal to 0 அப்ப இது நாட் டிஃபைன். இந்த ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். ஆரம்பத்தில் சொன்னால டொமைன் நாட் டிஃபைன். பட் எக்ஸ்டெண்டிங் டு 0 0க்கு பக்கத்துல இருக்க நம்பர் அது ஒரு நம்பர் தான். ஒரு நம்பர் 2 மாதிரி ஒரு நம்பர், 3 மாதிரி ஒரு நம்பர், 3/3 1 2/2 1 இந்த மாதிரி ஒரு சாதாரண நம்பருக்கு x by x equal to 1. ஸோ ஆன்சர் E. ஓகேவா? இதுதான் இந்த இன்டெர்மினல் ஃபார்ம் சால்வ் பண்றதுக்கான ட்ரிக். இன்னும் 2 இன்டெர்மினல் ஃபார்ம் இருக்கா? 0/0 power 0 infinity power 0ன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து லாகரிதம் எடுத்துக்கோங்க. பிகாஸ் நத்திங் எல்ஸ் யூ கேன் டூ. லாகரிதம்னா என்ன சொல்ல வரேன்னா, let's assume L equal to limit extending to c f of x power g of x. இது உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா ஏதாச்சும் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ. சாதாரணமா அப்ளை பண்ணா இந்த ரெண்டு இன்டெர்மினல் ஃபார்முலா ஏதாச்சும் வருதுன்னு வச்சுக்கோ. ரெண்டு பக்கமும் லான் எடுத்துக்கோங்க. லான் L வந்து g of x into limit extending to c. நான் என்ன சொன்னேன் போன இது வந்து ஒரு லாகரிதம் ப்ராப்பர்ட்டி தான். log of x பாரி வந்து a into log x. ஸோ ln of f of x இதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ வந்து
இது வந்து இப்படி ரெண்டு பக்கமும் லாகரிதம் எடுத்தீங்கன்னா இந்த 0 வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அதாவது எய்தர் 0/0, ∞/∞, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் லோபிதால். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் வாட் லிமிட் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் இஸ். ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 sin of 7x/12x. ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 0/0ன்னு வருது. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாமா? sin 7x டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get 7 into cos of 7x divided by 12. இப்போ இது வந்து இன்டர்மீடியட் ஃபார்ம்ல இருக்கா? இல்ல. அப்ப டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். cos 0 1, ஸோ 7/12 ஆன்சர். இது இல்லாம வேற மாதிரி சொல்லலாம். as x tending to 0, sin of 7x வந்து அப்ராக்சிமேட்டா 7x-னே இருக்கலாம். ஸோ 7x-னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் 7x/12x, xx கேன்சல், ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் 7/12. ஓகேவா? எதர் வேஸ் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரியலனா அடுத்த சாப்டர் டிஃபரன்ஷியேஷன் தான். ஸோ அப்ப நான் தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு லோபிதால் ரூல்னா நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அப்புறம் டெய்லர் எக்ஸ்பேன்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் டெய்லர் எக்ஸ்பேன்ஷன் வச்சு அப்ளை. ஸோ இதுதான் லிமிட் முடிஞ்சு. ஸோ ஆல்ரெடி டைம் இருக்கிறதுனால வேகமா கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி முடிச்சுக்கலாம். கண்டினியூட்டி என்னன்னா, இப்போ லிமிட் பார்த்தோமா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட்ல எனக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும்னா அதோட LHL என்ன, RHL என்னன்னு பார்ப்போம். இதான் எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ. ஏ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. லைக் லிமிட் வந்து பேசிக்கா என்ன சொன்னோம்னா, ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாத இடத்துல வந்து அது எங்க அப்ரோச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் லிமிட்னு சொன்னோம். பட் மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகுதுன்னு வச்சுக்கோ, இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு f of a. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த பாயிண்ட்ல அதோட லிமிட் கண்டுபிடிக்கிறாங்க. அதோட லிமிட் கண்டுபிடிக்கிறாங்க. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு a, f of x கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை இது வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல LHL வழியா ஒரு பாயிண்ட்டுக்கு போறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போறோம், ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போறோம். இப்படி போகும்போது நம்ம மீட் பண்ற பாயிண்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் x equal to a. இந்த இதைத்தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c, f of x equal to f of c. இப்படி இருந்துச்சுன்னா the function is called continuous at x equal to c. இதுக்கு முதல்ல என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நீங்க ரெண்டு கன்ஸ்டன்ட் சொல்லலாம். நான் இப்போ முதல்ல சிம்பிளா சொல்லிட்டேன், லிமிட் வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கா ஈக்குவலா இருக்கும். பட் முதல்ல for it to be a limit, this should exist, right? இது எக்ஸிஸ்டா இருந்தா மட்டும்தானே f of a ன்னு சொல்ல முடியும். ஒருவேளை லிமிட்டே எனக்கு இல்ல, LHL RHL ஈக்குவலாவே இல்லைன்னா எதாவது ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸா? இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா முதல்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அது ஃபங்க்ஷன். நான் எப்பவுமே இந்த டயக்ராம் வச்சு ஞாபகம் வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் லிமிட் லிமிட் பெரிய டொமைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிறது ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் இந்த பாக்ஸ்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்ல ஒரு பார்ட் தான் கண்டினியூட்டி. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் முதல்ல என்ன பண்ணணும்னா லிமிட் செக் பண்ணணும். ஒருவேளை லிமிட் எக்ஸிஸ்ட்னா அதுக்கப்புறம் தான் உள்ள போய் அது கண்டினியூஸான்னு பார்க்கணும். எடுத்த உடனே கண்டினியூஸ் பார்க்க கூடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் லிமிட் எக்ஸிஸ்ட்னு பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ அது அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். அண்ணா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x equal to x plus 2 when x less than or equal to 1, x minus 2 when x greater than 1. முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கனாலே அந்த பாக்ஸ் ஞாபகம் இருக்கணும். அந்த பாக்ஸ்ல இன்னொன்னு நான் ஆட் பண்ணுவேன், அது வந்து அப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். பட் ஃபர்ஸ்ட் இது முடிச்சுக்கோம். இது வந்து கண்டினியூஸ். ஃபர்ஸ்ட் அட் டிஸ்கஸ் த கண்டினியூட்டி. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சில கீ பாயிண்ட் சொல்ல மாதிரிட்டேன். ஒன்ஸ் அகேன், பாலினாமியல், trigonometry, logarithmic, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாமே கண்டினியூஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ்.
at all points in its domain, of course. டொமைன்ல இருக்க எல்லா பாயிண்ட்லுமே அது கண்டினியூஸ். அப்புறம் மறுபடியும் சொல்றேன், இட் இஸ் ஃபார் நார்மல், நாட் அ பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன். பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன்ஸ் அப்படியே மாறும். ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பாலினாமியல் ட்ரிக்னாமெட்ரிக் லாகரித்மிக் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபுல்லாமே டொமைன்ல அதோட கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி. இதுவே பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா இட் won't be the same. ஓகேவா? ஸோ நான் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்புறம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் லிமிட்ல அப்ளை பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ப்ராடக்ட்னா அது தனித்தனியா பிரிச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் கண்டினியூஷன் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஷன் பாருங்க, அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் கண்டினியூஷன் பாருங்க. ரெண்டு கண்டினியூஷன் இதோட ப்ராடக்ட் கண்டினியூஸ். சம்முக்காதே தான், டிஃபரன்ஸுக்காதே தான், ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிளிகேஷனுக்கு தான். அதுல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாமே இதுலயும் காப்பி பேஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லிமிட் என்னன்னு பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் வருது. ஸோ ஒன்னுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாமே இந்த ஃபங்க்ஷன் தான் டிஃபைன் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன், இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன், லெஸ் தென் ஒன் இருக்கிற எல்லா பாயிண்ட்லயுமே ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அடுத்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்ல இட்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன் அப்ப எல்லா இடத்துலயுமே ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். பட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்ல கண்டினியூஸா அதுதான் டெஸ்ட் பண்ணும். முதல்ல எப்பவுமே இந்த ஒரு ட்ரிக் மாதிரி ஒரு பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனோ இல்ல ஸ்பெஷல் ஃபங்க்ஷனோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனா நான் சொல்றது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், இன்டிஜர் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கனாலே முதல்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னா நான் என்ன சொல்றேன்னா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணணும் அப்படிங்கிறது பேர் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் செக் பண்ணணும். இந்த இடத்துல கிரிட்டிக்கல் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னா ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எல் கண்டுபிடிக்கும். எல்ஹெச்எல் ஆன்சர் என்னன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஒன்னுக்கு முன்னாடி, ஒன்னுக்கு முன்னாடினா இதான் ஒன் நம்பர் லைன்ல, இதுக்கு முன்னாடி இதோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்னன்னு பாருங்க. ஒன்னுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இட் இஸ் எக்ஸ் பிளஸ் டூ. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஒன் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ விச் இஸ் த்ரீ. ஓகேவா? அடுத்து லிமிட் ஆர்ஹெச்எல் எக்ஸ்டெண்டிங் டு ஒன் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஒன்னுக்கு ரைட் சைட்ல, ஒன்னுக்கு ரைட் சைட்ல ஆன்சர் என்ன? இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் டூ தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு ஒன் பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ விச் இஸ் மைனஸ் ஒன். பாத்தீங்கன்னா ஆர்ஹெச்எல் இஸ் நாட் ஈக்குவல் டு எல்ஹெச்எல். லிமிட்டே எக்ஸிஸ்ட் கிடையாது, லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பிக் ரெக்டாங்கிள்குள்ளேயே பிக் டொமைன்குள்ளேயே என்னோட ஃபங்க்ஷன் வரல, லிமிட்டே முதல்ல எக்ஸிஸ்ட் கிடையாது. ஸோ நான் கண்டினியூட்டி செக் பண்ணலாமா? வேணவே வேணாம். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னாலே ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ், நாட் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ வேணும்னா நீங்க எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ சும்மா தெரிஞ்சு வச்சுக்க கண்டுபிடிச்சிக்கலாம். பட் முதல்ல எப்பவுமே இதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல சொல்றாங்க எஃப் ஆஃப் ஒன், எஃப் ஆஃப் ஒன் தானே எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொன்னதுனால மேல இருக்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் அப்ளை பண்ணும். ஸோ எஃப் ஆஃப் ஒன் வந்து த்ரீ. பட் இது கண்டுபிடிச்சிக்கிறது வேஸ்ட், ஏன்னா முதல்ல லிமிட்டே எக்ஸிஸ்ட் கிடையாது. லிமிட் எக்ஸிஸ்ட்னா நீங்க இந்த ஃபங்க்ஷன் வேல்யூக்கு வந்து ஈக்குவலா செக் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் டிஃபரன்ஷியபிலிட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி பாத்தீங்கன்னா இதுதான் அதோட பேசிக் ஃபார்முலா. இதை வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி பத்தி நான் அடுத்து வர சாப்டர்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல தெளிவா பேசுறேன். இப்போதைக்கு டிஃபரன்ஷியபிலிட்டினா என்னன்னா, ஒரு கிராஃப் எடுத்துக்குவோம். லெட்ஸ் சே இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோம் எக்ஸ். இதுல இருந்து ஒரு வேற ஒரு ரேண்டம் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இட் வில் பி சீக்கண்ட், ரைட்? சீக்கண்ட்னா ஒரு கர்வ் இருக்கு, இப்படி ஒரு லைன் அது வந்து கர்வை ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறது. இப்ப சொல்றேன், இது வந்து ஒரு சீக்கண்ட். இப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கா, இப்ப நான் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டா வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட்டை கம்மி பண்ணிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க. இப்படி கம்மி பண்ணிட்டே வந்தேன்னா யூ வில் கெட் அ டான்ஜென்ட் அட் அ பாயிண்ட். கரெக்டா? நல்லா தெளிவா கவனிங்க. டிஃபரன்ஷியபிலிட்டினா என்னன்னா கான்செப்சுவலா சொல்றேன்.
கான்செப்சுவலா இதோட டிஃபரன்ஷியபிலிட்டியோட அர்த்தம் என்னன்னா, ஒரு கர்வ் இருக்குன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ரெண்டு இருக்குனால ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல நீங்க ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா இட் வில் பி சீக்கண்ட். அதாவது ரெண்டு பாயிண்ட் அந்த கிராஃப் மேல இருக்கிறது ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வரேன். இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு தெரியுமான்னு தெரியல. பட் பெருசா வரேன். இது ஒரு லைன். அடுத்து இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துல வர வர ஒரு குறிப்பிட்ட ரொம்ப பக்கத்துல வந்தோம்னா இந்த லைன் வந்து ஒரு டான்ஜென்ட்டா மாறிடுது. கரெக்டா? இந்த பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ட். டான்ஜென்ட்னா அட் எக்ஸாக்ட்லி ஒன் பாயிண்ட், ஒரே பாயிண்ட்ல வரையப்படுற லைன். இது ரெண்டுமே அந்த இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகுது. ரெண்டுமே ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ஷன் ஆகுது. பட் இந்த ரெண்டாவது பாயிண்ட் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல கொண்டு வர the secant becomes tangent. tangent இல்ல, tending to tangent. லிமிட்டோட டெஃபினிஷனே அதான். நமக்கு என்ன வேணும்னா அது அந்த எக்ஸாக்ட் வேல்யூ வேணாம், பட் அதுக்கு பக்கத்துல இருக்க வேல்யூ வேணும். ஸோ இதை லிமிட் படி சொல்லணும்னா லிமிட் எஃப் ஆஃப், இப்ப இதோட ஸ்லோப் வேணும்னா என்ன சொல்லுவோம்? y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ எஃப் ஆஃப் y2 வந்து என்னது? x பிளஸ் பக்கத்துல இருக்கிறது. ரொம்ப பக்கத்துல இருக்கனால h tending to 0ன்னு போதுக்கு. ஓகேவா? இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் ஸ்லோப்னு அர்த்தம். ஸ்லோப் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா y2 f of x plus h, x plus h, h tending to 0னால எக்ஸுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். மைனஸ் y1 வந்து f of x divided by x2 minus x1, x plus h minus x, which is x gets cancelled, which will give you f of x plus h minus f of x divided by h. இதுதான் டிஃபரன்ஷியபிலிட்டியோட டெஃபினிஷன்ஸ். ஸோ ஓகேவா? இதை பத்தி நம்ம இதுதான் என்ன சொல்றது, லாஜிக்கலா எப்படி டிஃபரன்ஷியபிலிட்டி அப்ரோச் பண்றதுங்கிறது. இட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் அண்ட் கோ டு கொஷின்ஸ். நவ் லிமிட் கொஷின்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா லிமிட் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 1 minus cos square 3x. எப்பவுமே ஒரு லிமிட் கொஷின் சால்வ் பண்ணும்போது you should have a thorough understanding of all properties you have faced. trigonometryல நாம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுப்போம். எல்லாமே இங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் பிவேர். இங்க 1 minus cos square x சொல்லியிருக்காங்க, which is nothing but sin square 3x. இது எப்படி உடனே சொல்றதுன்னா you should get trained to that. அடுத்து sin cube of 4x divided by cos cube of 4x into log base ன்னு சொல்லியிருக்கனால ln எழுதிட்டு 1 plus 2x the whole power 5. ஓகேவா? ஸோ நவ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காஸ் கியூப் சும்மா அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணோம்னா 0/0 ஃபார்மட் வருது, விச் இஸ் இன்டர்மினன்ட் ஃபார்ம். பேசிக்கலா நம்ம என்ன பண்ணுவோம்னா லோபிதால் ரூல் அப்ளை பண்ணலாம். பட் வேணாம், நமக்கு மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் லிமிட் சரி. சைன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட் இருக்கு, லாக் ஆஃப் 1 plus எக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட் இருக்கு. ஸோ ஒய் வேஸ்டிங் டைம், நம்ம அதை அப்ளை பண்ணலாம்ல. தேவையில்லாம லோபிதால் ரூல் அப்ளை பண்றது வேஸ்ட் தான். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் see cos cube 4x. இப்போ இதை பாத்தீங்கன்னா this is tending to 1. கரெக்டா? cos of 0 வந்து 1. ஸோ ஐ கேன் ரைட் திஸ் as, இது எப்படி நெக்லெக்ட் பண்றதுன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0. ஏதாச்சும் ஒன்று கான்ஸ்டன்ட் போச்சுனாலே அதை தனியாக எடுத்துக்கோங்க. 0 இல்லாம வேற ஒரு நம்பருக்கு போச்சுன்னா யூ கேன் மேக் இட் டு பி ப்ராடக்ட் மல்டிபிள். ஏன்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் பியூர்லி 0 கொடுக்குற ஃபங்க்ஷனா இருக்கணும். இப்போ sin square 3x sin of 0 0 கொடுக்குது, ஸோ இட் கேன் பி இன்க்ளூடட். sin cube of 4x 0 கொடுக்குது, it can be included. ln of 1 plus x the whole power 1 plus 2x the whole power 5 pure 0, it can be included. So இது வந்து 1 by cos cube 4x, you can take it as 1. Now நான் என்ன சொல்லியிருக்கேன், as extending to 0 sin of anything, can sin of some y ன்னு வச்சுக்கோங்க,
குழப்பம் இருக்கிறதுக்காக. சார் y டெண்டிங் டு 0. as y டெண்டிங் டு 0 sin ஆஃப் y-வை y-ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா sin x வந்து x-க்கு ரொம்ப ஈக்குவலா இருக்கும். x டெண்டிங் டு 0. இப்ப sin ஸ்கொயர் 3x இருக்கு. அப்ப x டெண்டிங் டு 0னா 3x ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிளும் டெண்டிங் டு 0 தானே இருக்கும். ஸோ sin ஸ்கொயர் 3x நீங்க 3x த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அடுத்து sin கியூப் 4x 4x த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து டிவைடட் பை ln ஆஃப் 1 பிளஸ் 2x ஹோல் பவர் 5. இங்க இன்னொரு ட்ரிக்கும் யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இன்னொன்னு யூஸ் பண்ணலாம். ln ஆஃப் 1 பிளஸ் எக்ஸோட டெய்லர் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் எக்ஸ் கியூப் பை 5 வரும். அது க்ளோஸா கொண்டு போக ln ஆஃப் 1 பிளஸ் எக்ஸையும் யூ கேன் ரைட் இட் எஸ் எக்ஸ். இது நான் ஏன் சொல்றேன்னா இது இட் இஸ் நாட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அதர் டேர்ம்ஸ். இப்போ மேல இருக்க டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ் பவர் 5 இருக்கு, கீழே லான் வந்து பவர் 5ல ரைஸ் ஆயிருக்கா. இது இப்படிதான் நான் ஒரு ஸ்டூடெண்டா எப்படி யோசிக்கிறேன்னா கீழே லான் வந்து பவர் 5ல இருக்கு, மேல எக்ஸ் மட்டும் பவர் 5ல இருக்கு, வேற டேர்மே இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, எக்ஸ் கியூப் டேர்ம் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நான் லான் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயர் நான் இன்க்ளூட் பண்ணணும்னா பண்ணுவேன். ஒருவேளை மேல எக்ஸ் பார் 10 டேர்ம் இருந்துச்சுன்னா எக்ஸ் பார் 10ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயரை நான் இன்க்ளூட் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பட் வேற வெறும் எக்ஸ் பார் 5 தான் இருக்கு. ஸோ ஐ கேன் டேக் லான் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் எஸ் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் 9 into 64 into x power 5 divided by 2x the whole power 5, which can be written as 9 into 64 divided by 32 into x power 5 divided by x power 5. இதுதான் அந்த ஹோல் இதோட எக்ஸ்பிரஷன் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணாம x power 5 by x power 5 அஃப்கோர்ஸ் வி கேன். ஏன்னா இது x equal to 0 கிடையாது. x equal to 0ல இட் இஸ் நாட் டிஃபைன், பட் இட் இஸ் டெண்டிங் டு 0. மறுபடியும் ஏன் சொல்றேன்னா இட் ஆல்வேஸ் கன்ஃபியூசஸ். ஸோ 32 வந்து 2ஆல போகலாம். ஸோ ஆன்சர் 18. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு லிமிட் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கான பேசிக் மெத்தட். இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். Now, just a second. So இது வந்து இன்னொரு லிமிட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம், which is limit extending to infinity some root of 3x plus 1 plus root of 3x minus 1 whole power 6 plus root of 3x plus 1 minus root of 3x minus 1 the whole power 6 divided by x plus square root of x square minus 1 plus whole power 6 plus x minus root of x square minus 1 the whole power 6 multiplied by x cube. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி கம்ப்ளீட்டா போயிடும். ஏன்னா இவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கே, சம் ரூட் ஆஃப் 3x plus 1 அப்படியே எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்லாம் இருக்கு. பேசிக் இப்போ இது இப்படிதான் ஜேயோட மெயின் மோட்டோவே ஸ்டூடெண்ட்டை கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ பார்க்கத்தான் பெருசா இருக்காங்க, பட் த கொஸ்டின் இஸ் லிட்டரலி சிம்பிள். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. லெட்ஸ் சே x tending to infinity னா 1 by x will tend to 0வா? எனக்கு எப்படியாச்சும் 1 by x டேர்ம் இந்த ஈக்குவேஷன்ல வந்துச்சுன்னா at any position I can simply make it to be 0. ஏன் 0வா மாத்தணும்னா பிகாஸ் 0வா மாத்தும் போது it just most of the terms will get vanish. அதுக்கப்புறம் நான் மிச்சம் இருக்க டேர்ம்ஸ் எப்படியாச்சும் எவாலுவேட் பண்ணிக்கணும். ஸோ அதனால 1 by x டேர்ம் கொண்டு வரதான் என்னோட பிரைம் மோட்டோ. Now நியூமரேட்டர் எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். ரெண்டுத்தையும் தனித்தனியா எவாலுவேட் பண்றேன். நியூமரேட்டர் root of 3x plus 1 plus root of 3x minus 1 the whole power 6 plus root of 3x plus 1 minus root of 3x minus 1 the whole power 6 இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3x இருக்கு, வெறும் 1 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ல இருந்து நான் வெறும் எக்ஸை மட்டும் இங்க இருந்தும் வெறும் எக்ஸ் இங்க ஒரு வெறும் எக்ஸை மட்டும் எடுத்தேன்னா root of 3x plus 1 I can write it as root x into root of 3 plus
1 by x. கரெக்டா? எழுதிக்கலாமா எழுத முடியாதா? எழுதிக்கலாம். Similarly, root of 3x minus 1 I can write to be root x into root of 3 minus 1 by x எழுதிக்கலாமா? So இந்த ரெண்டுத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா we will get numerator as root x வந்து ரெண்டு டேர்ம்லயும் காமனா இருக்கும். ஸோ ரூட் எக்ஸை காமனா எடுத்தோம்னா ஹோல் பவர் சிக்ஸை மறந்துடாதீங்க. ஹோல் பவர் சிக்ஸ் இன்டூ 3 plus 1 by x plus root of 3 minus 1 by x the whole power 6 plus இங்க ஒரு root x இருக்கு. ஸோ root x the whole power 6 into root of 3 plus 1 by x minus root of 3 minus 1 by x the whole power 6. இப்போ just a second. If you apply limit x tending to infinity to the numerator, வெறும் நியூமரேட்டருக்கு மட்டும்தான். நான் வந்து ரூட் எக்ஸை கேன்சல் பண்ணல. ரூட் எக்ஸ் வந்து ஒரு இன்ஃபினிட்டியாவே இருந்துட்டு போகுது. அதை ஃபைனலாக கேன்சல் பண்ணுவோம். இப்போ நான் ஏன் இப்படி எக்ஸ் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்றேன்னா 1 by x ஜீரோன்னு எடுத்துக்கலாமா as extending to infinity. நான் லிட்டரலா எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி லிமிட் அப்ளை பண்ணல. 1 by x ஈக்குவல் டு ஜீரோங்கிற அசம்ஷனை எடுத்துக்கிறேன். அப்படி அந்த அசம்ஷனை எடுத்துக்கிட்டேன்னா யூ வில் கெட் x root x power 6 is nothing but x power 3, right? Which is root 3 plus root 3 the whole power 6 plus root x the whole power 6 into once again x power 3 which is into root 3 minus root 3. Root 3 minus root 3 because 1 by x 0 minus. So it will become 0. Final answer 2 root 3 the whole power 6 into x power 3. 2 root 3 the whole power 6 only 2 power 6 into 3 power 3. I hope. Into x cube. This is the numerator answer. Now denominator. Let's focus on denominator. Numeratorல இன்னொரு x cube இருக்கு. அதை மறந்துடாதீங்க. Because I can ஏன்னா எழுதும் போது அது தெரியாம எல்லாரும் மறக்கிறது வாய்ப்பு இருக்கு. So now denominator. Denominator is x plus square root of x square minus 1 the whole power 6 plus x minus square root of x square minus 1 the whole power 6. Am I right? Yes, I am. Now இந்த இடத்துல என்ன இருக்குன்னா let's see this expression x plus square root of x square minus 1. எப்படியாச்சும் எனக்கு என்ன வேணும் 1 by x வேணும். ஸோ 1 by x வேணும் இல்லை 1 by x square வேணும். இந்த இடத்துல இருந்து நான் x square எடுத்துட்டேன்னா ஐ கெட் 1 by x square here, right? நான் ஏன் x எடுக்கலனா சி இப்போ நான் x square எடுத்தேன்னா இந்த ரூட்ல இருந்து x square வெளியே வந்து வெறும் x மாறிடும். அப்புறம் இங்க ஒரு x இருக்கு இங்க ஒரு x இருக்கு. ஸோ ரெண்டு பக்கத்துல இருந்து ஒரு x எடுக்கலாமா? ஸோ எப்படி எப்படி யோசிக்கிறேன்னு பாருங்க. இப்படிதான் ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணணும். இட்ஸ் நாட் தட் உடனே எக்ஸ் ஸ்கொயர் தான் எடுக்கணும்னு எனக்கு வராது. இஃப் யூ வாண்ட் திங்க் எக்ஸ் எடுத்தோன்னா தான் யூ வில் கெட் 1 by x இன்சைட் தட் திங் அண்ட் இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து எக்ஸை வெளியே எடுக்க முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகிறேன். எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்தோன்னா யூ கெட் ரூட் ஆஃப் 1 minus 1 by x square. ஒன்ஸ் அகேன் எக்ஸை காமன் எடுத்தோன்னா எக்ஸ் இன்டூ 1 plus root of 1 minus 1 by x square. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் x minus root of x square minus 1ஐயும் to take x as common we'll get 1 minus root of 1 minus 1 by x square. Now applying என்னது this in the equation and 1 by x equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம் tending to 0 தான் பட் நம்ம ஈக்குவல் டு 0 நான் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 by x square extending to infinity 1 by x வந்து 0 தான். So if you substitute you will get x into 1 plus root 1 minus 0 so root 1 plus the whole power 6 right மறக்கக்கூடாது plus x into 1 minus root 1 the whole power 6. This is 0 which is nothing but finally we are getting x power 6 into 2 power 6. Now finally finding the limit of our expression, limit extending to infinity, numerator by denominator into x cube. X cube மறக்கக்கூடாதுன்னு சொன்னா ஸோ நியூமரேட்டர் என்ன கிடைச்சிச்சு நமக்கு 2 power 6
into 3 power 3 இங்க ஒரு 2 power 6 வேற இருக்கு. 2 power 6 இது. So this also gets cancelled. So final answer 27. ஓகேவா? ஸோ இப்படிதான் ஒரு லிமிட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இதுல நம்ம டிஃபரன்ஷியபிலிட்டி பத்தி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஸோ லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ வில் யூ வில் கெட் டு நோ அபவுட் த டாபிக் ஒன்லி இஃப் யூ ப்ராக்டிஸ் ஸோ மச். ஸோ அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ். இதுல ஏன் நான் லோபிதால் ரூல் அப்ளை பண்ணேன்னு சப்ஸ்டிடியூட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ யூ டோன்ட் வாண்ட் கேர் அபவுட் த இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம்ஸ் அட் ஆல். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங். ஸோ குட் பை. எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த கண்டினியூட்டி பத்தி இன்னும் பிரீஃபாக தான் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னும் தெளிவாக அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட்.